வணக்கம். 2024 இந்திய தேர்தல் திருவிழா, நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் திருவிழா நடந்து முடிந்திருக்கு. ஜூன் 1ஆம் தேதியோட 7 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்து இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பாக, அதாவது எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். நாளை வாக்கு எண்ணிக்கை காலை 7 மணி முதல் தொடங்க இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மீண்டும் யார் பிரதமர் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மத்தியில் யார் ஆட்சி செய்ய போகிறார்கள், டெல்லியில் மீண்டும் யார் பிரதமராக நாடாளுமன்றத்தில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய சாராம்சமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 543. இந்த எண்ணிக்கை கொண்ட உறுப்பினர்கள் அவர்களுடைய வாக்குகளை மக்களிடம் சென்று வாக்கு சேகரித்து அவர்கள் இந்த தேர்தலை நிரூபித்து உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கிறார்களா, மக்கள் யாருக்காக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்கள் நாளைக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 2 தேர்தல்களில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 2 முறை தேர்தலை வென்று 3வது முறையும் தேர்தலை ஜெயிச்சு அவர் பிரதமராக இருந்தார். ஆனால் அதை தொடர்ந்து அதற்கு பக்கம் யாருமே 2 முறைக்கு மேலே தேர்தலில் வெற்றி பெறலை. ஆனால் இந்த முறை மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வாய்ப்பு இருக்கிறது. தேசிய ஊடகங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய ஊடகங்கள், தேசிய பத்திரிகைகள், எல்லா கருத்து கணிப்பும் பார்த்தீங்கன்னா மீண்டும் மோடி அப்படிங்கிறது தொடர்ந்து நேற்றிலிருந்து அது மிகப்பெரிய பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீண்டும் மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறது உறுதியான நிலைப்பாட்டோட எல்லா தேசிய ஊடகங்களும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. காங்கிரஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கருத்து கணிப்பு இல்லைங்க, எல்லா ஊடகங்களும் பெரும்பான்மையான தேசிய ஊடகங்கள் எல்லாருமே மோடி தான் மீண்டும் பிரதமராக வர்றாரு அப்படிங்கிறது கருத்து கணிப்பு எக்ஸிட் போல், அதாவது தேர்தல் பிந்தைய வாக்கு கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலில் உடனடியாக இந்த அளவுக்கு வேலை செஞ்சு இந்த கருத்து கணிப்பை எப்படி எடுத்தாங்க. தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் 7 கட்ட தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்கு அப்புறம் தான் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிடணும். உடனடியாக ஒரு அரை மணி நேரத்தில் தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் இந்த வாக்கு சதவீதத்தை அடிப்படையில் எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்குதோ அதனுடைய அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு அப்புறமும் எடுத்துட்டாங்களா, அந்த கருத்து கணிப்பு ஒவ்வொரு கட்ட தேர்தலிலையும் சேகரித்து 7ஆம் கட்ட வாக்குப்பதிவில் தெளிவாக இவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு தேசிய ஊடகங்கள் வந்திருக்கிறாங்க. அதனால தான் உடனடியாக இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். எல்லா தேசிய ஊடகங்கள்லையும் அந்தந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட மீண்டும் மோடி அப்படிங்கிற கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டா, இல்லை எதிர்பார்த்த ஒரு ரிப்போர்ட்டா? இது மோடி அவர்கள் 2-3 மாதத்திற்கு முன்பாகவே இவர்கள் பாஜக இது ஒரு திட்டமிட்டு ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுறாங்க. மீண்டும் மோடி அப்படிங்கிறது இந்த அலை வீசுகிறத மக்கள் பார்க்கிற போதோ இல்லை அரசியல் கட்சிகள் பார்க்கின்ற போதோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கருத்து கணிப்பு வர்றதுனால ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஒவ்வொரு எதிர்கட்சிக்கும் இது ஒரு இடியான செய்தியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. மீண்டும் மோடி அப்படிங்கிறது சில பேரால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாகவும், அதாவது அவர் தான் 3வது முறை மோடி தான். ஏன்னா தமிழகத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. இரண்டு முறை ஆட்சி திமுக செய்வாங்க, இன்னொரு 2 முறை அதிமுக செய்வாங்க, இல்லை ஒரு முறை திமுக, இன்னொரு முறை அதிமுக இருக்கும். இப்படி தொடர்ந்து மாறி மாறி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஒருவேளை திமுக 2 ஆட்சியில் இருப்பாங்க, அதிமுக 2 முறை ஆட்சியில் இருப்பாங்க. அதுபோல தேசியத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 2 முறை பிரதமராக இருந்தால் அடுத்த முறையும் தொடர்ந்து 3வது முறையும் ஜெயிச்சு 3வது முறையும் பிரதமராக இருந்தது ஒரு வரலாற்று சிறப்பான செய்தி. அதே போல இந்த முறையும் பாஜக மீண்டும் 2 முறை ஏற்கனவே பிரதமராக மோடி அவர்கள் இருந்து விட்டார். இது 3வது முறையாக பிரதமராவார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தேசிய
தேசிய ஊடகங்கள் அனைத்து பத்திரிகைகளிலும் மீண்டும் மோடி அப்படிங்கிற கருத்து கணிப்பு மேலோங்கி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் யாருக்காக வாக்களித்திருக்கிறார்கள், மீண்டும் மோடி தான் பிரதமராக வர இருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து நாளைக்கு தெளிவாக முடிவுகள். இந்த நேரம்லாம் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரமெல்லாம் அந்த தெளிவான முடிவு நம்ம பார்த்து விட முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் பிரதமராக மோடி தான் வருகிறாரா அப்படிங்கிறது நாளை தெரிந்துவிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக வந்து மெஜாரிட்டியான இடங்களில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது வெல்றதுங்கிறது உண்மையான தகவல்கள் வந்து கொண்டே இருக்குது. தேசிய ஊடகங்களும் சரி, ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் வந்து கருத்து கணிப்பாக திமுக வந்து 37 இடங்களில் கிட்டத்தட்ட 35 இடங்களில் வெற்றி வாகை அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எந்த போட்டியும் இல்லாமல் நேரடியாக அவங்க ஜெயிச்சிட போகிறாங்க, அவங்க தான் வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 2வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வருதா இல்லை பாஜக வருதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு ரிப்போர்ட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட திமுக பெற்ற வாக்கு சதவீதம், அதாவது திமுக வந்து 37 தொகுதிகளில் வென்றுடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் பெறக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்து கிட்டத்தட்ட நெருங்கி நாம் தமிழர் கட்சி வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தா 2வது பெரிய கட்சியாக தமிழகத்தில் 2வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகிறதா, அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகரித்து கொண்டிருக்கிறதா, அதிமுகவுக்கு மேலாகவும் பாஜக மேலாகவும் 2வது பெரிய கட்சியாக திமுகவுக்கு அடுத்து 2வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வர இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்தியில் மீண்டும் பிரதமராக வருவது மோடியா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கருத்து கணிப்பு, தீர்க்கமான கருத்து கணிப்பு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.